கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் 34வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த பகல் காலத்திலும் அப்பா, நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி தகப்பனே, அடியானை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவையையும் நீர் ஆண்டவரே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளை கேட்கிறவர் யாராவது இருப்பாராயும் அவர்களோடு கூட நீர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அடியாரை முற்றிலும் மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மேன்மைப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யத்தின் எல்லைகள் விஸ்தாரமாவதாக. ஆண்டவரை, தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரை, நீர் அழைத்த நோக்கம், இந்த இடத்துல இந்த ஆலயத்தை இந்த சபையை நிறுவின நோக்கம், ஆண்டவரை இங்கு கூடியிருக்கிற இந்த ஜனங்கள் மூலமாய், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மூலமாய் வருகின்ற நாட்களில் ஆண்டவரை நீர் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசத்தோடு கூட உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். மீதியான நேரத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அடியாரை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். எப்பத்தா என்கிறது அந்த நாளிலே பாலஸ்தீன தேசத்திலே பேசப்பட்ட அராமிக் என்கிறதான ஒரு பாஷையிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த எப்பத்தா என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே பி ஓப்பன் என்றும் தமிழிலே திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை திறந்து உங்களுக்கு தேவையான மன்னாவை தரப்போகிறார். அல்லேலூயா. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அத்தியாயத்திலும் இந்த சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ல் 30-31 வசனங்கள் மிக சுருக்கமாக இந்த சம்பவத்தை சொல்லுகிறது. ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இந்த சம்பவம் மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே அற்புதங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க் சுவிசேஷத்தை வாசிக்க வேண்டும். மார்க் சுவிசேஷத்தில் தான் அற்புதங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இதை நான் வாசிக்கிறேன். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது மறுபடியும், அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள். மறுபடியும் பல தடவை ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மறுபடியும் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். சரித்திரத்தின்படி பார்க்கும்போது இது கலிலேயா கடலுடைய கிழக்கு பகுதியிலே ஆண்டவர் இந்த நாளிலே வருகிறார். அதே ஆண்டவர் இந்த நாளிலே இங்கே கடந்து வருகிறார். உங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவர் கடந்து வருகிறார். எதற்காக ஆண்டவர் மறுபடியும் உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வருகிறார் என்றால், தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற கரிசனை. நீ ஆண்டவரை விட்டு நீ ஒரு வேளை தூரமாய் போயிருக்கலாம், அல்லது நீ வழிதப்பி போயிருக்கலாம்.
அல்லது ஆண்டவரை அறிந்தோ நீ வாழ வேண்டிய விதத்திலே நீ வாழாமல் உன்னுடைய நாட்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் உன்னை தொட விரும்புகிறார். ஒரு இரண்டாவது தொடுதலுக்காக ஆண்டவர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் மறுபடியும் அந்த பட்டணத்தை நோக்கி கடந்து வந்தார். அதற்கு முன்பு நீங்கள் பல சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இந்த கலிலேயா கடலருகே அவர் அநேக அற்புதங்களை செய்தார். தம்முடைய சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். எனவேதான் ஆவியானவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். மறுபடியும் மறுபடியும். இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் உங்களை தொட போகிறார். உங்களுடைய சரீரத்தை தொட போகிறார், உங்களுடைய ஆத்துமாவை தொட போகிறார், உங்களுடைய ஆவியை தொட போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் பார்க்கலாம். ஆண்டவர்களுடைய தொடுவதற்காக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த மறுபடியும் ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். அந்த 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இந்த 32வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கொன்னை வாய் உள்ள ஒரு மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கொன்னை வாய் என்கிற மனிதன் பொதுவாக கொன்னை வாய் ஆங்கிலத்துல ஸ்டாமரிங் என்று சொல்லுவாங்க, திக்கு வாய் என்று சொல்வார்கள். தொடர்ந்து அவர்களால் பேச முடியாது, மிகுந்த சிரமப்படுவார்கள். அந்த திக்கு வாய் உள்ள ஒரு மனிதன் அல்லது பேச தடுமாறுகிற ஒரு மனிதன், இது யாரை காட்டுகிறது? ஆண்டவர் ஏன் மறுபடி இங்கே வருகிறார்? உங்களில் யாருக்கும் சரீர பிரகாரமாய் கொன்னை வாய் இல்லை, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் கொன்னை வாய். முறுமுறுக்கிறது ஒரு கொன்னை வாய். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை துதிக்காமல் இருப்பது ஒரு கொன்னை வாய். உன்னுடைய வாயை நீ விரிவாய் திற, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அநேகரால வாயை திறக்க முடியல. அநேகர் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எதற்காக வருகிறோம்? ஆண்டவரை துதிப்பதற்காக வருகிறோம். நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை, சிருஷ்டிகர்த்தரை ஆராதிப்பதற்காக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆண்டவரை இப்ப துதிக்க முடியலன்னா, அல்லது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்தரிக்க முடியலன்னா, நமக்கு ஒரு ஆவிக்குரிய கொன்னை வாய் இருக்கிறது. அந்த கொன்னை வாயை நீக்குவதற்காக மறுபடியும் ஆண்டவர் இங்கே கடந்து வருகிறார். எத்தனை பேருக்கு அந்த கொன்னை வாய் இருக்கிறது? கை தூக்க மாட்டீங்க இல்லையா? உங்களை பாதிக்கும். ஆனா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எதற்காக வீட்டுல இருந்து புறப்பட்டு வர்றோம்? ஸ்கூலுக்கு போறோம். எதுக்காக போறோம்? படிக்கிறதுக்காக போறோம். வேலைக்கு போறோம். எதற்காக போறோம்? சம்பாதித்து நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்காக போறோம். ஆனா ஆராதிப்பதற்காக வீட்டில இருந்து சிரமப்பட்டு இங்கே வந்த பிறகு நீங்களும் நானும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமே ஆனால், ஆண்டவரை துதிக்காமல் இருப்போமே ஆனால், நீங்களும் நானும் கொன்னை வாயுடையவர்களாக இருக்கிறோம். அங்கே வேலையால சொல்கிறது, அவன் கொன்னை வாய் உள்ளவன், அவன் திக்கி திக்கி பேசுகிறவன், பேச தடுமாறுகிறவன். இன்னொரு கொன்னை வாய் என்ன? குறை சொல்வான். எதற்கெடுத்தாலும் குறை சொல்வாங்க. மற்றவர்களை குறை சொல்லுவாங்க, சபையை குறை சொல்லுவாங்க, ஆலயத்தை குறை சொல்லுவாங்க. ஆனா தங்களுடைய குறைகள் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த குன்னி முத்துன்னு ஒரு முத்து பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியாது. நான் எனக்கு கன்னியாகுமரி சொந்த ஊர். குன்னி முத்துல ஒரு முத்து உண்டு. பாதி சிவப்பா இருக்கும், பாதி கருப்பா இருக்கும். அந்த குன்னி முத்து மற்றவரிடத்துல சொல்லுமா, நான் சிவப்பா இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு பின்னால கருப்பா இருக்கிறது அதுக்கு தெரியும். அதே மாதிரிதான் அநேகர் அந்த முறுமுறுக்கிறவர்களாய், ஆண்டவரை துதிக்க முடியாதவர்களாய், ஸ்தோத்தரிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். இன்னொன்று, சிலருடைய வாயில பொய் சரளமாய் வரும். அது பொய் என்றே அவர்களுக்கு தெரியாது. அல்லது மிகைப்படுத்தி பேசுவார்கள், அல்லது புறங்கூறுவார்கள், அல்லது அதை விட பெரிய கொன்னை வாய் என்ன தெரியுமா? தேவன் இதுவரைக்கும் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் சாட்சி சொல்லாமல் இருப்பது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நன்மை செய்தார் என்று கேட்கிறீங்களா? ஜீவனோடு, சுகத்தோடு, இந்த நாளிலே இங்கே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார்கள். இந்த ஒரு நன்மை போதாதா? எத்தனை சடுகி மரணங்களை நாம பேப்பர்ல வாசிக்கிறோம். அந்த கோவிட்ல எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் இறந்தார்கள். நீங்கள் நானும் பரிசுத்தவான் என்பதனாலேயா பிழைத்திருக்கிறோம்? இல்லை.
அது கர்த்தருடைய மகா கிருபை. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்தம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை வியாதிகள், பலகீனங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் உங்களை இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்து நடத்தி செல்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை தருகிறாரே. அதற்காக நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது அவருடைய மகத்துவத்தை நாம் மேன்மைப்படுத்துகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் எடுத்து சொல்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஜீவனோடு காத்தார். நான் கொரோனாவால பாதிக்கப்பட்டேன். கண்கள் இருளடைந்தது. எனக்கு முன்னால வைக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் வித்தியாசமான வடிவத்தில் எனக்கு தெரிந்தது. என்னுடைய யூரின் ரத்தமாய் சென்றது. என்னை சுற்றிலும் என்னுடைய பிள்ளைகள் நின்றார்கள். ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு உங்கள் முன்னே நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு அந்த ஆவிக்குரிய கொன்னை வாய் இல்லை. ஆண்டவரை துதிக்கப்படுங்க, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கப்படுங்க. அந்த வேதம் என்ன சொல்கிறது? அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடன். அடுத்த ப்ராப்ளம் என்னது? அவன் செவிடன். செவிடன்னா என்ன? அவனால கேட்க முடியாது, அவனால எதையும் கேட்க முடியாது. அவன் நம்ம பேசுறது அவனுடைய காதுகளிலே விளங்காது, காதுகளிலே பலவீனம். நமக்கு நல்ல ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இங்கு உட்கார்ந்து இருக்கிற நம்மில் யாருக்காவது காதுல பலகீனம் இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு அந்த பலகீனத்தை மாற்றுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். நீ விசுவாசிக்க தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு சரீர பிரகாரமான ஒரு செவிடு. ஆனா ஆவிக்குரிய செவிடுகளும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காது என்ன காது, என்ன வசனம் சொன்னாலும் அவங்களுடைய இருதயத்துல அது வேலை செய்யாது. அவங்களுடைய காதுகளுக்குள்ளே அது போகாது. அது விருத்த சேதனம் இல்லாத காதுகள் என்று வேதத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அத்தியாயம் 10வது வசனத்தை வாசிங்கள். எரேமியா 6:10 வாசியுங்கள். என்ன சொன்னாலும் அவங்களுடைய காதுல அந்த வசனம் போய் இருதயத்தை தொடாது. வாசிங்க. கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. விருத்த சேதனம் இல்லாத செவி. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அவங்களுக்கு வேடிக்கையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், காலையில இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக எத்தனை பேர் வீட்டில் பைபிள் வாசித்தீங்க? நான் உங்களை யாரையும் ஒன்றும் சொல்ல போறதில்லை, உண்மையே உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நான் புறப்பட்டு வருவதற்கு முன்பாக வேதம் என்ன சொல்கிறது? விருத்த சேதனம் இல்லாத காதுகளை உடைய ஒரு மனிதன் அந்த வேத வசனத்தை கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ உங்களில் இப்போ எத்தனை பேர் நீங்க காலையில வேதத்தை வாசித்துட்டு வந்தீங்க? வாஸ்தவம் மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். வாஸ்து தியானித்தவங்க பார்த்தா அப்போ மற்றவங்கெல்லாம் யாரு? மற்றவங்கெல்லாம் யாரு? ஆவிக்குரிய செவிடர். அப்போ ஆவிக்குரிய கொன்னை வாய் பார்த்தோம். இப்போ ஆவிக்குரிய செவிடர்கள், அவர்களுக்கு அந்த வசனத்தின் மேல வாஞ்சே இல்லை. எத்தனை பேர் காலையில ஒரு பிட் காஃபியோ அல்லது ஒரு தண்ணி கூட குடிக்காம வந்தீங்க? எல்லாரும் குடிச்சிருப்போம் இல்லையா? அழிந்து போகிற சரீரத்திற்காக காஃபி, டீ, தண்ணி குடிக்கிறதற்கு உணர்வுள்ள நான் அழியாத என்னுடைய ஆத்மாவை பாதுகாக்க நான் வேதத்தை வாசிக்கணுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் காலையில் எழுந்துனா முதல்ல கர்த்தரோடு கூட பேசுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன். அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அதனால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். காலையில எழுந்தின உடனே நான் ஒரு மனிதனோடு கூட பேச மாட்டேன். ஆண்டவரே, உம்மோடு கூட பேசுவேன்.
ஆண்டவரே, காலையில எழும்பின உடனே ஒரு மனிதன் பேசுவதை நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் பேசுகிறதை நான் கேட்பேன். எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க விரும்புவீங்க? உங்க பைபிள்ல பக்கத்துல இந்த டேட் போடுங்க பார்க்கலாம். அந்த கொன்னை வாய் அந்த பக்கத்துல டேட் போடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். வேதத்தை வாசிங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை தான் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் நானும் அதிகாலையில் எழுந்து வாசிக்கணும். ஆண்டவரோடு கூட பேசி பழகணும். யோபுல ஒரு அருமையான வசனம் உண்டு. அவரோடு பேசி பழகி சமாதானமாய் இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். Who is your great friend? உங்களுடைய நண்பன் யார்? ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து. உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களை காட்டிலும் நம்ம பேசுவதை கேட்கிற ஒரு நண்பர், நம்ம பேசுவதை கேட்கிற ஒரு நண்பர், நம்ம பேச முடிந்த ஒரு நண்பர். அவர் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும், மொபைல் போன் இருந்தாலும் இல்லாட்டாலும், பேட்டரி டவுன் ஆனாலும் டவுன் ஆகாவிட்டாலும் பேசுகிற ஒரே பாதை, ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்வே உள்ள ஒரு பாதை என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட. எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ண போனேன், நான் ஜெபம் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல, அல்லது எனக்கு ஜெபம் பண்ண முடியல, அப்படி சொல்லுகிற அனுபவம் இருக்கிறதா? இல்ல. கர்த்தரோடு பேசுங்க. அதிகாலையில எழும்புங்க. கொன்னை வாயோடு கூட இருக்காதீர்கள். செவிடராய் இருக்காதீர்கள். அவர்கள் கேட்க மனதில்லாதவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அத்தியாயம் 51வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தேவான் சொல்லுகிற ஒரு காரியத்தை வாசிங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாதவர்கள், கர்த்தரோடு கூட பேச விருப்பம் இல்லாதவர்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ளவர். அந்த கழுத்து உடையாது, அந்த கழுத்து நிமிர்ந்து நிற்கும். அவங்க யாரு? விருத்த சேதனம் இல்லாத செவிகளை உடையவர்கள். யாரை எதிர்த்து நிற்கிறாங்க? யாரை எதிர்த்து நிற்கிறாங்க? நீங்க பேசலன்னா, நீங்க ஆண்டவரோடு கூட பேசி பழகி சமாதானமா இருக்கலன்னா யாருக்கு நஷ்டம்? பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவிக்கு நீங்களும் நானும் எதிர்த்து நின்று ஜெயம் பெற முடியுமா? இன்றைக்கு அசுத்த ஆவிகள் வல்லமையாய் கிரியை செய்கிறார் காலம். அசுத்த ஆவிகள் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே கடந்து. அசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள்ள இருக்கிற யாராயிருந்தாலும் நீ வேதத்தை வாசிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, ஆவியானவர் உன்னுடைய உள்ளத்துல வந்து கிரியை செய்யும் போது நீ விடுதலை அடைகிறாய். உன்னுடைய செவிட்டுத்தன்மை, மரட்டுத்தன்மை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். உன்னுடைய செவிகளை ஆண்டவர் திறக்கிறார். பேச முடியாத உன்னுடைய நாவின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்க்கிறார். ஆனா நீங்களும் நானும் பிடிவாதமாக இருந்தால் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாது. விட்டுக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்கணும். தேவ சத்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியணும். அதான் ஆண்டவர் சொன்னார். மார்க் 4:9 சொன்னார், கேட்க காதுள்ளவன் கேட்க. எனக்கு எல்லாருக்கும் காது இல்லைன்னா இப்படி சொன்னாரு? இல்லை, நம்ம எல்லாருக்கும் 2 நல்ல காதுகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா அநேகருடைய காதுகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய சத்தத்திற்கு தங்கள் செவிகளை திறப்பதில்லை. அவர்கள் செவிடர்களை போல காணப்படுகிறார். கேட்க காது உள்ளவன் அவருடைய கேட்க கடவுள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:29 இன்னும் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை கேட்க. இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நீங்க காலையில எழுப்பி வாசிங்க. தேவனோடு கூட பேசுங்க. அதற்கு முன்பாக வேறு எதையும் நீங்க நாடாதீங்க. ஜெபியுங்க. ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம் தான் ஜெபிக்கிற அனுபவம். ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்கிற அனுபவம் தான் வேதத்தை வாசிக்கிற அனுபவம். இந்த வேதத்துல எழுதப்படாத சத்தியம் வேறு எங்கேயும் இல்லை. இந்த வேதத்துல எழுதப்படாத தீர்க்க தரிசனம் வேறு எங்கேயும் இல்லை. இந்த வேதத்தை நீங்க
வாசியுங்க வாசியுங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நீங்கள் அவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. தேவ சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்கும். உங்களில் இருக்கிற அசுத்தங்கள் விலகி ஓடும். உங்களுடைய இருதயம் சுத்தமாகும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஒரு பரிசுத்தவான் ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னார், நீ இந்த கூடையில தண்ணி எடுத்துட்டு வானார். அவன் தண்ணி எடுத்தான். அது கூட நிறைய ஓட்டைகள் உள்ள கூடை. அதுல தண்ணி கொண்டு வர முடியுமா? அது தண்ணி ஒழுகும். திரும்ப திரும்ப சொன்னார் அந்த பையனை பார்த்து, நீ இதுல தண்ணி கொண்டு வானா. கடைசியில பையனுக்கு கோபம் வந்தது. என்னையா, கூடை நிறைய ஓட்டை இருக்கிறது, இதுல எப்படி நான் தண்ணி கொண்டு வர முடியும் என்று சொன்னார். அவர் கேட்டாரு, முதல்ல இந்த கூடை என்ன நிறத்துல இருந்தது என்று கேட்டார். அது கரி அழிந்த கூடை, கருப்பு கலர்ல இருந்தது. தண்ணி நிக்கல. ஆனா திரும்ப திரும்ப தண்ணி அள்ளின போது அந்த கூடை சுத்தமாகும். உன்னுடைய இருதயம் சுத்தமாகும். உன்னுடைய இருதயம் சுத்தமாகும். உன்னுடைய கவலைகள் உன்னை விட்டு மறைந்து போகும். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் தங்கும். உலகத்துல சந்தோஷம் தருகிறது இந்த உலகத்தின் ஆஸ்திகள் அல்ல, இந்த உலகத்தின் அந்தஸ்துகள் அல்ல, இந்த உலகத்தின் உறவுகள் அல்ல, பட்டங்கள் அல்ல, பதவிகள் அல்ல. ஆண்டவர் தருகிற அந்த நித்திய சந்தோஷம். அல்லேலூயா. தேவ வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரோடு கூட நீ பேசும்போது உன்னுடைய உள்ளத்துல பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். அது அவருடைய சமூகத்துல உனக்கு கிடைக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அங்கே ஒரு செவிடனை கொண்டு வந்தார்கள், ஒரு கொன்னை வாய் உள்ளவனை கொண்டு வந்தார்கள். ஒருவேளை இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் உங்களில் சிலர் ஆவிக்குரிய நிலைமையில கொன்னை வாய் உடையவர்களாய் அல்லது செவிடர்களை போல இந்நாள் வரைக்கும் நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்தை தேடி வாசியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய இருதயத்துல அந்த சந்தோஷம் உண்டாகும். கவலைகள் தன்னை விட்டு மறந்து போகும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் அன்றாடம் சந்தித்தாலும் ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல முடியும், என்னுடைய சமாதானத்தை நான் இழந்ததே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதனாலே, கர்த்தருடைய சமூகத்துல கிடப்பதனாலே, விழுந்து கிடப்பதனாலே ஒரு நாளும் நான் என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போகிறேன். நான் தருகிற சமாதானம் என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் தருகிற சமாதானம் அல்ல என்று சொன்னார். நீ உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக் கொள்ளும். ஏசாயா 26:3 நீங்கள் பார்க்க முடியும். அந்த சமாதானத்தை ஆண்டவர் தரணும்னா நம்முடைய காதுகளும் நம்முடைய செவி வாயும் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சரீர பிரகாரமாய் விலைகின இருந்தாலும் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த கூட்டம் முடியும் போது நீங்கள் அந்த அற்புதத்தை காண போகிறீர்கள். உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை சத்துருவனுடைய பிடியில் இருந்து இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. எந்த பில்லி சூனிய கட்டுகளாயிருந்தாலும், ஏவுதல்களாயிருந்தாலும், செய்திகளாயிருந்தாலும், பொறாமையின் ஆவிகளாயிருந்தாலும், எரிச்சலின் ஆவிகளாயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள், இன்னைக்கு ஒரு விடுதலையின் நாள். நீ விடுவிக்கப்படுகிறாய். உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய புதத்தடியில் இருந்து நீ இன்றைக்கு விடுதலையாகிறாய். ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக்கொண்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம். அப்பொழுது அவரை ஜனக்கூட்டத்தை விட்டு அந்த 32வது வசனத்தை வாசிங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து பாருங்க. இந்த கொன்னை வாயு உடையவன், இந்த செவிடன் தானா வரல. நன்றாய் கவனிங்கள், அந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள். அவரிடத்துல இன்னும் சிலர் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் 1 வருடம் வரலாம், 2 வருடம் வந்திருக்கலாம், அது சில மாதங்கள் வந்திருக்கலாம். யாரையாவது ஒரு ஆவிக்குரிய செவிடனை, ஒரு ஆவிக்குரிய கொன்னை வாய் உள்ளவனை
உங்களுக்கு தெரிந்த உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை, உங்களோடு கூட வேலை செய்கிறவனை நீங்க யாராவது கொண்டு வந்தீங்களா? அது உங்களை கொண்டு வர்றதே பெரிய போராட்டமா இருக்குன்னு பாஸ்டர் சொல்றாரா? உங்களுக்கு டெய்லி போன் பண்ணணும், அல்லது ஆட்டோ அனுப்பணும், அல்லது 2 பேர் வந்து கதவை தட்டணும், 2 பேர் வந்து உங்களை உருட்டணும். அப்படியே தாயா நாங்க வந்து பழக்கம். இங்க யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? யாரோ சிலர் இயேசு குணமளிக்கிறார் என்று தெரிந்து அந்த கொன்னை வாயுடைய மனிதனை, அந்த செவிடனை அவரிடத்துல கொண்டு வந்தார். வந்திருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீங்களா? வந்திருக்கிறவங்க உங்க தகப்பனார், உங்க சகோதரர்களை கொண்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நாள்ல உங்களுக்கு கணக்கு கேட்பார். தப்பவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க ரட்சிக்கப்படணும். நானும் என் வீட்டாரும் நோய்ந்தால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, உங்க மகன் பரலோகத்துக்கு வரமாட்டான், உங்க அப்பா வரமாட்டாரு, உங்க அம்மா வரமாட்டாரு. வேதனையா இருக்காதா? அவங்க நரகத்துல அலறுகிற சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கும், உங்க காதுகளில் கேட்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பட்டணத்துல எத்தனையோ கொன்னை வாய் உள்ளவன் இருக்கிறான். நான் சரீர பிரகாரமான கொன்னை வாயை சொல்லல. எத்தனையோ செவிடர்கள், ஆவிக்குரிய செவிடர்கள் இருக்கிறாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, உங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கிறாங்க, உங்க தெருவுல இருக்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமானவங்க இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பிரயாசப்பட்டா அந்த கொன்னை வாய், ஆவிக்குரிய கொன்னை வாய் உள்ளவனை, அந்த ஆவிக்குரிய செவிடனை இந்த ஆலயத்திற்கு நேராய் கொண்டு வந்து அவனை விடுதலையாக்க முடியும். அந்த உத்தரவாதம் உங்களிடத்துல இருக்கிறதா? அந்த உத்தரவாதம் உங்களிடத்துல இருக்கிறதா? கடமைக்காக நீங்க வந்து போறீங்களா? ஆண்டவரிடத்துல ஒரு நாள்ல நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்கிறார் ஆண்டவர். அவனிடத்தில் அங்கு பாருங்க, அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அவரிடத்துல கொண்டு, நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு ஆத்துமா. ஒரு ஆத்துமா. வர்றோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம், நம்ம ஆவியில பலன் கொள்றோம். நம்ம வீட்டுல 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க வீட்டுக்குள்ள, தேவனை அறியாதவர்களா, தேவனுக்கு தூரமாய் இருக்கிற ஒரு கூட்டம் வீட்டுல இருக்கிறாங்க. அவர்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா? ஒரு ஆத்தும தாகம் நமக்கு இருக்கிறதா? அப்போ அந்த 2 பேரும் 3 பேரும் அவனை கொண்டு வந்தான்னா அவன் பிரயாசப்படுறான். எதுக்கு பிரயாசப்படுறான்? அவனுக்கு கொன்னை இல்லை, அவனுக்கு செவிடை இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் செவிடனா இருக்கிறான், கொன்னை வாயா இருக்கிறான். அவன் இப்படியே கஷ்டப்படக்கூடாது, அவனை நான் என்னுடைய ஆண்டவரிடத்துல கொண்டு போய் நான் அவனை குணமாக்குவேன் என்கிற அந்த தாகம், அந்த பாரம், அந்த தீவிரவாதக்காரனை 4 பேர் கட்டில சுமந்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல வேதவசனம் என்ன சொல்றது தெரியுமா? தீவிரவாதக்காரனை பார்த்து அவர் அற்புதம் செய்தார் என்று எழுதப்படவில்லை. அந்த சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து அற்புதம் செய்தார். நீங்க இன்னைக்கு கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக 2 ஸ்டெப். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்த வாரம் நான் சபைக்கு வரும்போது ஒரு ஆத்துமாவை என்னோடு கூட அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்தில் கொண்டு, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நீங்க ஒரு இடம் சொல்லுவீங்க, நான் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கேன். உண்டியல்ல போட்டு கோடா கோடியா போட்டு கொண்டான் விக்கிரகங்களுக்கு. ஆண்டவர் நம்முடைய காணிக்கைகளின் மேல அவ்வளவு தாகம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் நீங்களும் நானும் கொண்டு வருகிற ஆத்துமாக்கள் மேல் தாகம் உள்ளவராக இருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்கள். உன்னுடைய கணவர் இன்னும் ரட்சிக்கப்படல, உன்னுடைய தகப்பன் இன்னும் ரட்சிக்கப்படல, உன்னுடைய சகோதரன் இன்னும் ரட்சிக்கப்படல, உன்னுடைய மகன் இன்னும் ரட்சிக்கப்படல. துடிக்குதா இருதயம்? அவன் படிக்கலன்னா, அவனுக்கு ஒரு வியாதி வந்தா, அல்ல அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டா, எவ்வளவு கண்ணீர் விடுவேன். அந்த கண்ணீர் இப்பொழுது வருகிறதா?
அவன் முடவனாய் செவிடனாய் அவன் நரகத்துல போவதை காட்டி அவன் அப்படி போவதை விட அவன் முழு கை காலோட அவன் நரகத்துல போவதை விட அவன் ஒன்றுமில்லாதவனாய் இருந்தான். அவனிடத்துல சரீரத்துல எந்த பலமும் இல்லாம இருந்தாலும் அவன் பரலோகத்துக்கு வருகிறதா மேன்மையான அனுபவம். நீங்க அவனை பரலோகத்துல பார்க்கணும். பையனை பார்க்கறதுக்கு நம்ம ஊர் விட்டு ஊர் போவோம், பிள்ளைய பார்க்கறதுக்கு ஊர் விட்டு ஊர் போவோம். ஆனா பரலோகத்துல நீங்க போவீங்க, உங்களுடைய பிள்ளை அங்க இருக்க மாட்டாங்க. எந்த ஊர்ல போய் பார்ப்பீங்க? எந்த ஊர்ல போய் பார்க்க முடியும்? ரட்சிக்கப்படாத கணவரை, ரட்சிக்கப்படாத மனைவியை, ரட்சிக்கப்படாத பெற்றோரை, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை எந்த ஊர்ல போய் பார்க்க முடியும்? நரகத்துலதான் பார்க்க முடியும். அதுக்கும் இதுக்கும் போக முடியாது, அங்கிருந்து இங்க வர முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அடுத்த வாரம் நான் ஒருவரை கொண்டு வருவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? அடுத்த வாரம் நான் ஒரு ஆத்துமாவை அழைத்து கொண்டு, விசுவாசத்தோடு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க இங்கே கொண்டு வரலன்னா அடுத்த வாரம் வந்து கேட்பாரோன்னு நினைக்காதீங்க. அப்படி அல்ல. ஆண்டவரே ஆத்துமாவை தாரும். நாம் பஸ்ல போகும்போது, பிளெயின்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும் ஜெபம்ட்டே போகும். பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல எப்படியாவது அந்த பிரயாணம் முடிகிறதுக்குள்ள சுவிசேஷம் சொல்லுகிற வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. எத்தனையோ டெல்லிக்கு போகும்போது, தமிழ்நாட்டில் போலீஸ் தான் அங்க டெல்லியில இருப்பாங்க. அவங்களோடு சொல்லும்போது பிறகு அவங்க திரும்பி லெட்டர் போடுவாங்க. அன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய செவிடனை, ஒரு ஆவிக்குரிய குருடனை நான் அடுத்த வாரம் அழைத்து கொண்டு வருவேன். அல்லேலூயா. அந்த ஒரு ஆத்தும தாகம் பாருங்க. அப்பொழுது அவரிடத்தில் கொண்டு வந்து அவன் மேல் கை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். யார்? அவருக்கு என்ன அவசியம் பாருங்க. இவனுக்கு காது நல்லா இருக்கு, இவனுக்கு வாய் நல்லா இருக்கு, ஆனா பேச முடியாத ஒருத்தனை, கேட்க முடியாத ஒருத்தனை அவங்க அப்படியே கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல வந்து தங்களுக்காக ஜெபம் பண்ணல. ஆண்டவரே இவனுடைய கண்ணை, இவனுடைய வாயை திறந்துடணும். ஆண்டவரே, ஆண்டவரே இவனுடைய வாயை திறந்துடணும். ஆண்டவரே இவன் பேச முடியாதவனா இருக்கிறான், இவன் கேட்க முடியாதவனா இருக்கிறான். உங்களுடைய கைய கொஞ்ச நேரம் அவங்க மேல வையும். ஆண்டவரே எவ்வளவு ஆத்தும பாரம், எவ்வளவு ஆத்தும தாகம், எவ்வளவு பிரயாசம். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த அனுபவம் உங்களுடைய கடமைக்காக ஒரு ஆராதனையா? கடமைக்காக நீங்க புறப்பட்டு வந்து ஏதோ சொன்னாரு போகலன்னா அடுத்த வாரம் கேட்பாருன்னு எத்தனை பேர் கடந்து வந்தீங்க? நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது அந்த பிரயாசம். இன்னொரு பாருங்க, அவன் விசுவாசத்தை பாருங்க. நீ கைய வையும், அவன் சொஸ்தமா. அவங்க அந்த கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. அவங்க பிரயாசப்பட்டது மாத்திரம் இல்ல, ஆத்தும பாரம் வந்தது மாத்திரம் இல்ல, அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் அவனை நிறுத்தி அவங்க என்ன சொல்றாங்க? நீர் அவன் மேல் கையை வையும். வேண்டிக் கொண்டார்கள். ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படியா இருக்கிறது? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், வேண்டியதுதான். எனக்கு ஒரு கார் வேணும், நான் எதுவுமே வேண்டாம்னு சொல்லல, எல்லாம் வேண்டும். ஆனாலும் வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த நாட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே தர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் கொண்டு வந்தவருடைய விசுவாசம், அந்த ஆத்தும தாகம், அந்த சிருஷ்டிகர்த்தனுடைய அந்த கரத்தில் இருக்கிற வல்லமையின் மேல் உள்ள அந்த விசுவாசத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். நீங்க அழைத்து கொண்டு வாருங்க, வீதி உள்ளதா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க சுமந்து கொண்டு வாங்க. திமிர்வாதக்காரன் அவங்க சுமந்து கொண்டுதான் வந்தாங்க. அந்த சுகப்படுத்துறது ஆண்டவர், அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். அற்புதம் செய்கிறவர் ஒரு போதகர் அல்ல, அல்லது ஒரு பிரசங்கி அல்ல. அந்த பிரசங்கி மூலமாய், அந்த போதகர் மூலமாய் ஒரு ஆவியானவர் மத்தியிலே கிரியை செய்கிறார். விசுவாசத்தோடு கூட நீ அழைத்து கொண்டு வா. அடுத்த வாரம் நீ வருந்தி அழைத்து கொண்டு வா. அந்த கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தினவன் என்ன சொல்றான்? சாலை ஓரங்கள்ல நீ போய் இருக்கிறவர்களை நீ வருந்தி அழைத்து கொண்டு வா. என்னுடைய விருந்துக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுங்க.
சபை தேய்ந்து போகக்கூடாது, சபை வளர வேண்டும், ஜனம் பெருக வேண்டும். மந்தையை பெருகப்படுவது போல நான் மந்தையை பெருகப்படுவேன், ஆனாலும் என்னுடைய ஜனங்கள் என்னிடத்துல விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த நோக்கத்தோடு கூட தான் அழைத்து கொண்டு வந்தவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே இவனுக்கு பேச முடியாதப்பா, இவனுக்கு கேட்க முடியாதப்பா, உங்களுடைய கையை அவன் மேல் வையும். இதுதான் ஆத்தும தாகம், இதுதான் ஆத்தும தாகம், இதுதான் பிரயாசம், இதுதான் விசுவாசம். 33வது வசனத்தை வாசிங்க பிரதர். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அவரை வெளியே அழைத்துக் கொண்டு போய், இதே வெளியே ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் போது அதை ஒரு பெரிய ஷோவா பண்ணுவதில்லை. ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் தன்னலமற்ற ஒரு தேவன். தனக்கு பேர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் என்று அவர் அற்புதம் செய்யவில்லை. இன்றைக்குள்ள ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் சுகமாகறானோ இல்லையோ, போட்டோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கும். அப்படி எடுத்தவங்களெல்லாம் இன்னைக்கு குருடனா தான் இருக்கிறான், செவடனா தான் இருக்கிறான். ஒரு அற்புதமும் நடந்தது நாம் பார்த்ததுமே. ஆண்டவர் அந்த சுய பிரஸ்தாபத்தை, அந்த சுய விளம்பரத்தை ஆண்டவர் விரும்புவதில்லை. கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்யலாம், கர்த்தர் உங்கள் மூலமாய் அடையாளங்களை நடப்பிக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது மரித்தவர்கள் எழும்பலாம். உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை மாற்றவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து எண்ண முடியாது. God's ways are mysterious ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவரே இது நடந்தது, ஏன் எனக்கு இந்த ஏமாற்றம் உன்னால இன்றைக்கு விளங்கிக் கொள்ள முடியல? வேதம் சொல்கிறது ரோமர் 8:28 அன்றியும் அவர் மேல் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உன்னை குறித்து ஆண்டவருடைய ஒரு நோக்கம் உண்டு, உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. அதற்காக ஆண்டவர் உன்னை இந்த கடினமான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். நீ இன்றைக்கு அனுபவிக்கிற வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், வியாதிகள், விலையினங்கள், நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவர் மகிமையான ஒரு முடிவை உனக்கு வைப்பார். உன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் தடைபடலாம், உன்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் தாமதமாய் நடக்கலாம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட செய்கிறார். அதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, வெளியே கூட்டிக் கொண்டு போய் அவர் என்ன செய்யறாரு, தம்முடைய விரல்களை கையை கூட வைக்கல, அவர் வைக்கல, அந்த விரலை மாத்திரம்தான் அவன் மேல் வைக்கிறார். யாத்திராகமம் 8ஆம் அத்தியாயம் 19வது வசனத்துல வாசிக்க வேண்டாம். எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றாங்க, ஆண்டவர் எகிப்தில ஒவ்வொரு வாதையாய் அனுப்புகிறார். முதல் வாதை தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறுகிறது. 2வது வாதை எங்கு பார்த்தாலும் தவளைகள். 3வது வாதை எங்கு பார்த்தாலும் பேன் எகிப்து தேசத்துல. அப்ப எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் என்று சொல்றாங்க. தேவனுடைய கையும் கூட சொல்லல, தேவனுடைய விரல், அவருடைய விரலில் அவ்வளவு வல்லமை. அல்லேலூயா. சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்கும் என்று நீ இன்றைக்கு பதற வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்கிறார். உன்னை கரம் பிடித்து நடத்தி செல்வேன் என்று சொல்கிறார். உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அவருடைய விரல் உங்களை தொட வேண்டும். அல்லேலூயா. அந்த தொட முடியாத பட்சத்தில் இன்றைக்கு ஆண்டவரை எப்படியாவது நான் உம்மை தொடுவேன் என்ற பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய விரல், அந்த வல்லமையான விரல். அந்த எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது தேவனுடைய விரல் என்று சொல்லுகிறார். அப்புறம் என்ன செய்றாரு, அவர் உமிழ்கிறார், அந்த எச்சிலை எடுக்கிறார். மார்க் 8:23 ஒரு குருடனுடைய கண்களிலும் இதே மாதிரி உமிழ்ந்து அவர் குணப்படுத்துகிறார். அந்த உமிழ்ந்து அதை தொட்டு அவனுடைய வாயிலும் அவனுடைய செவியிலும் தொட்ட உடனே அங்க ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறது. அவனுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை,
அவருடைய விரல்ல ஒரு வல்லமை, அவருடைய வஸ்திரத்துல ஒரு வல்லமை, அவருடைய உமிழ்நீர்ல ஒரு வல்லமை, அவருடைய நிழல்ல ஒரு வல்லமை. நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள ஆண்டவர். ஆனா அந்த வல்லமை வெளிப்படணும்னா முக்கியமான காரியம் நீங்க அழைத்து கொண்டு வரணும். நீங்க அழைத்து கொண்டு வரணும். நீங்க எத்தனை நீங்க ஜெபம் பண்ணால் விட அந்த ஜெபத்தோடு கூட அந்த ஆத்துமாவை சபைக்கு நேராக வழி நடத்தணும். அங்கே ஒரு அற்புத வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். 121 சங்கீதம் முதல் 8 வசனங்களை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஆலயத்துக்கு எப்படி இடம் வாங்குவோம்? எப்படி இந்த ஆலயத்தை கட்ட போறோம்? ஒன்றுமில்லையே, எல்லாம் ஏழைகளாய் இருக்கிறார்களே, கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே. வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை என் கண்களை என் வாழ்க்கை எப்படி நடக்கும்? நான் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறேனே, எந்த உதவியும் இல்லாதவனாய், ஒரு வேலையும் இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நடக்கும்? நடக்கும். அண்ணாந்து பார். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார். சிருஷ்டித்த ஆண்டவரை நோக்கி பார். 123 சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார். வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, கர்த்தர் எனக்கு பதில் தரும் அளவும் நான் அவருடைய கரங்களை நோக்கி கர்த்தருடைய கடிகாரம் ஒரு நாளும் தாமதமாய் ஓடுவதில்லை. உன்னுடைய பார்வையிலே தாமதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்ற வேளையில் சகாயம் பண்ணுகிற தேவன் என்று அவருடைய பெயர். ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. லூக்கா 11:2 ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொல்றார்? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. அந்த பரத்தை நோக்கி பார். பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். யாக்கோபு 1:17 வாசித்து பார். நன்மையான எந்த தெய்வம் பரத்திலிருந்து உண்டாகியது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்போது அதோடு கூட வேதனையை தருகிறவர் அல்ல. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் வேதனையோடு கூட வரும். வேதனையோடு கூட வரும். நன்றாக நினைத்துக்கோ. குறுக்கு வழியில போகாத. நீ குறுக்கு வழியில ஷார்ட்கட்ல போகாத. அந்த உலகத்திலிருந்து இன்னைக்கு உன்னிடத்தில் காட்டுகிற அன்பு அது மாயமான அன்பு. அது வேதனையை கொண்டு வரும். உன்னை சஞ்சலப்படுத்தும், உன்னை வேதனைப்படுத்தும். ஆனால் பரத்தில் இருந்து வருகிற ஒத்தாசையோ அது வேதனை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் முடிவிலே நித்திய ஜீவனையும் கொண்டு வரும். விசுவாசித்தால் தேவனுடைய வலிமையை இன்றைக்கு உன்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. மார்க் 6:41 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஒரு சின்ன பையன் கொடுக்கிறான். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள் இருந்தா நிச்சயமா ஒரு 10,000 லேடிஸ் அங்க இருந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா குறைந்தபட்சம் 25,000 பேர். ஆண்டவர் அப்பத்தையும் மீன்களையும் கரங்களில் எடுத்து வானத்தை அல்லாஹ் பார்த்து, உன்னுடைய குறைவுக்கு மத்தியில, உன்னுடைய பொருளாதார நெருக்கடியில, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில, உன்னுடைய வேதனைகளுக்கு மத்தியில, உன்னுடைய தோல்விகளுக்கு மத்தியில நீ நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு பர்வதம் உண்டென்றால் ஒத்தாசை வரும் பர்வதம். அந்த வானத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி பார். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த இடத்திலே அங்கே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பெருமூச்சு விடுகிறார். ஆவிக்குரிய நிலைமையில, மந்த நிலைமையில நீங்கள் தான் இருந்தா, என்னுடைய பிள்ளைய என்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரித்தேனே, நான் ரட்சித்தேனே, நான் அபிஷேகித்தேனே, எத்தனையோ நன்மையான ஈவுகளை கொடுத்தேனே, எத்தனையோ வரங்களை கொடுத்தேனே, எத்தனையோ கனிகளை கொடுத்தேனே, செயல் இழந்திருக்கிறானே. அல்லேலூயா. அந்த பெருமூச்சின் சத்தம் உன்னுடைய காதுகளிலே துணிக்கிறதா? அந்த கெத்செமனே தோட்டத்துல கதறுகிற சத்தம் உன்னுடைய காதுகளிலே துணிக்கிறதா சகோதரி?
பெருமூச்சு விடுகிறார். என்னுடைய ஆண்டவர் பெருமூச்சு விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன். அவர் அந்த லாசரு இறந்து போனார் என்று சொன்ன போது யோவான் 11:33 வாசித்து பாருங்க. ஆவியில கலங்குகிறார், ஆவியில கலங்குகிறார். உனக்கு ஒரு வியாதி வரும்போது, உனக்கு ஒரு தோல்வி வரும்போது, உனக்கு ஒரு பலகீனம் வரும்போது, உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். ஆவியில கலங்குகிறது. அவரை இன்றைக்கு கரம் தட்டி ஆர்ப்பரிப்பாயா? உன்னுடைய 2 கரங்களையும் தட்டி ஆர்ப்பரிப்பாயா? உனக்காக ஆவியில கலங்குகிற ஒரு தேவன், உனக்காக வழிவிடுகிற ஒரு தேவன். யோவான் 11:38 வாசித்து பார். வேதம் சொல்கிறது, தனக்குள்ளே கலங்கினார், அவர் கண்ணீர் விட்டார். லாசருடைய கல்லறைக்கு முன்பாக ஆவியில கலங்குகிறார், தனக்குள்ள கலங்குகிறார். சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தர் தனக்குள்ள கலங்குகிறார். ஆவியில அவர் கலங்குகிறார், அவர் கண்ணீர் விடுகிறார். அப்புறம் தான் சொல்றாரு எப்பத்தா என்று சொல்லுகிறார். எப்பத்தா என்றால் என்ன? நீ திறக்கப்படுவாயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அடைப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. சத்துருவினுடைய சதி சோதனைகள் நிர்மூலமாவதாக, தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக, அந்தகார சக்திகள் உன்னை விட்டு கடந்து போவதாக, உன்னுடைய கட்டுகள் அவிழ்ந்து போவதாக, ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிற உன்னுடைய புருஷன் இன்றைக்கு விடுதலையாகட்டும், உன்னுடைய தகப்பன் விடுதலையாகட்டும். தீய பழக்க வழக்கங்களுக்கு, சத்துருவனுடைய சதி சற்பனைகளுக்கு அடிமையாயிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, இன்றைக்கு அவருடைய செவிகள் திறக்கப்படுவதாக, இன்றைக்கு அவருடைய வாய் திறக்கப்படுவதாக. அதிகாரமான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆவியில கலங்கின தேவன், தனக்குள்ள தேங்கின தேவன், அவர் கிரியை செய்யும் போது கலங்கவில்லை. அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார், அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார், எப்பத்தா திறக்கப்படுவாயா. சத்துருவுடைய சதி சற்பனைகள் இன்றைக்கு நிர்மூலமாவதாக, சத்துருவினுடைய கோட்டைகள் இன்றைக்கு அழிவதாக, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வருவதாக. ஒவ்வொரு இவ்வாறு விசுவாசத்தோடு கூட கர்த்தரை கலந்தட்டி மகிமைப்படுத்தலை பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்கிறார். சகல 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 கட்டளையில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அந்த ஆவியிலே கலங்கின தேவன், ஆவியில தேங்கின தேவன், எப்பத்தா என்று அதிகாரத்தோடு சொன்ன தேவன் இப்பொழுது கல்லறைக்கு முன்பாக நின்று சொல்கிறார், லாசருவே நீ வெளியே வா என்று சொல். இன்றைக்கு அதே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த அந்தகார கட்டுகளில் இருந்து நீ வெளியே வா. சோம்பலின் ஆவியிலிருந்து வெளியே வா, நிர்விசாரத்தின் ஆவியிலிருந்து நீ வெளியே வா. ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. உன்னை கொண்டு அதிசயம் செய்ய போகிறார், உன்னை கொண்டு மேன்மையான காரியங்களை நடப்பிக்க போகிறார். அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த கல்லறை திறந்தது, கட்டப்பட்ட லாசரு உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர், நீ மரித்து போயிருக்கலாம் ஆவிக்குரிய நிலைமையில, நீ கர்த்தர் செய்த நன்மையை நீ மறந்து போயிருக்கலாம், பெற்ற ஞானஸ்தானத்தை நீ மறந்து போய் இன்றைக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ திறக்கப்படுவாயாக. எப்பத்தா உன்னுடைய கட்டுகள் அவிழ்வதாக. நீ வெளியே வா. கல்லறையின் அனுபவத்தில் இருந்து நீ வெளியிலே வா. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து நீ வெளியிலே வா. பாரம்பரியங்களில் இருந்து நீ வெளியிலே வா. கடந்த ஆச்சாரங்களில் இருந்து நீ வெளியிலே வா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதே ஆண்டவர் உன்னை கானானிய ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆகட்டும். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ரட்சிக்க கடவுள். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொன்னார், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். எவீரை பார்த்து சொன்னார், உன் மகள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். அல்லேலூயா. அதிகாரம் உள்ள தேவன், கரிசனை உள்ள தேவன். அவர் ஆவியில கலங்கினாரோ, அவர் தனக்குள்ள தேங்கினாரோ, வேதம் என்ன சொல்கிறது?
25வது வசனத்தை வாசியுங்கள். முதல் வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. உடனே உடனே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை தான் ஆண்டவருக்கு வேணும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. உடனே உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவுகள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் செவையாய் பேசினான். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? சுமந்து கொண்டு வந்தவர்களை விட அவர் செவையாய் பேசினார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், செவையாய் பேச பண்ணுவார். தகாத வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். தோல்வியான வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். ஏமாற்றமான வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். அவிசுவாசமான வார்த்தைகள் உன்னுடைய வாயிலிருந்து வர வேண்டாம். காற்றையும் கடலையும் அங்கே பெரிய கொந்தளிப்பு உண்டான போது ஆண்டவர் சொல்கிறார், அமைதலாயிரு, நீ இறையாதே, நீ இறையாதே, நீ அமைதலாயிரு. கடல் மேல் நடந்து வந்த ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர். வேதம் சொல்கிறது, உடனே அந்த காற்றும் கடலும் அமர்ந்தது. இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டார். வேலைக்காரர்களிடத்தில் சொல்றாரு, இந்த தண்ணீரை நீ மொண்டு கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு திருமணத்துல வெளியில கால் கழுக வைக்கப்பட்ட ஜாடிகள், அற்பமான ஜாடிகள், வெளியிலே மொண்டப்பட்ட தண்ணீர். அந்த தண்ணீர் என்ன ஆகும் என்று வேலைக்காரர்களுக்கு தெரியாது. விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார், நீ சும எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். தண்ணீரை கொண்டு போகிறார்கள். போகிற பாதையிலே உடனே அந்த தண்ணீர் ருசி உள்ள ரசமாய். உன்னுடைய குறைவை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். உன்னுடைய வறுமையை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். உன்னுடைய தரித்திரத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போகிறார். உன்னுடைய ருசி உள்ள ஒரு ரசமாய் மாற்ற போகிறார். மற்றவர்களுடைய பார்வையில நீ கசப்பாய் இருந்திருக்கலாம், உன்னை அவர்கள் புறக்கணித்திருக்கலாம், உன்னை அவர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர், உனக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிக மேன்மையாய். விசுவாசிக்கிறவ கரங்களை தட்டி ஆண்டவரை உடனே செவிகள் திறக்கப்பட்டது. விருத்த சேதனம் இல்லாத அந்த செவிகள், இதுவரைக்கும் கேட்க முடியாத செவிகள், அந்த செவிட்டு செவிகள் இன்றைக்கு உன்னுடைய சரீரத்திலும் உன்னுடைய ஆவியிலும் உன்னுடைய ஆத்துமாவிலும் ஆண்டவர் ஒரு திறப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஒரு செவிகள் திறக்கப்பட்டது. நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போனது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாவின் கட்டுகள் அவிழ்ந்ததுன்னா நீ இந்த வாரத்துல ஆண்டவரை துதிச்ச மாதிரி இனி நீ துதிக்க மாட்ட. நீ விடுதலையோடு கூட துதிக்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாய். அது ஆலயத்தில் மாத்திரமல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அதிகாலையில் எழும்புங்க, வீட்டுல உங்களுடைய துதியின் சத்தம் கேட்கட்டும். உங்களுடைய துதியின் சத்தம் கேட்கட்டும். ஒரு பர்லன் தாண்டி கேட்கட்டும். அந்த இடம் அசைக்கப்படட்டும். சத்துருவினுடைய கோட்டைகள் நிர்மூலமாக்கட்டும். நீங்கள் அதிகாலையில் எழும்புங்க, ஆண்டவரை துதியுங்க. இது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளட்டும். ஆண்டவரே அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே வருமே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை. நீ ஜெய கிறிஸ்தவனாய் ஜெயம் உள்ளவனாய். அந்த ஏசாயா 33ஆம் அத்தியாயம் 5-6 வாசித்து பாருங்கள். அவருடைய செவிகள் திறக்கப்பட்டன, நாவுகள் கட்டு அவிழ்க்கப்பட்டன. அவர்கள் செவையாய் பேசினார்கள். செவையாய் பேசினார். சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு விடுதலை. வேதத்துல வாசிக்கிறோம், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை பேசுவான். உன்னுடைய வாயில கெட்ட வார்த்தை வராது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் நீங்க நியாயம் தீர்க்காதீங்க. மற்றவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கினவர்களுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் மேன்மையான அனுபவத்தை தருவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு துரோகம் நடந்து விட்டதே நீ நினைக்க வேண்டாம் சகோதரா, சகோதரி. அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. அதை விட மேன்மையான அழைத்து செல்வார். நீ முறுமுறுக்காத
கொடுக்காத. மார்க் 7:36 வாசிக்கிறோம், அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யும் போது அதை சாட்சியாக சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு கிரியைகளை நடப்பிக்கும் போது உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. நாம் போய் ஜெபம் பண்ணோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். என்னுடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், என்னுடைய ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அந்த ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா, அவர் எவ்வளவு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவங்க போய் பிரசித்தப்படுத்தினாராம். அதனால நீ பிரசித்தப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும் போது நீ உன்னை அடக்கிக்கொள், நீ உன்னை அடக்கிக்கொள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் நடக்கப்படுவார். மான்களின் கால்களை போல என் கால்களை மாற்றி கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. அந்த 37வது வசனத்துல என்ன சொல்றாங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். அந்த எல்லாவற்றையும் அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் ஏதோ ஒரு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நன்றாய் செய்கிறவர் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நன்றாய் செய்வார். நீ உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய திருமண வாழ்க்கை அல்லது உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு இன்னைக்கு செவி கொடுப்பாயானால் உன்னுடைய செவிட்டு, உன்னுடைய ஆவிக்குரிய செவிடும் உன்னுடைய ஆவிக்குரிய ஊமைத்தன்மை இன்றைக்கு மாறுமே. ஆனால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய வருகை பிந்துமையானால் எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார், எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். அந்த யோவான் ஸ்நானகன் கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா? மத்தேயு 11ஆம் அத்தியாயம், லூக்கா 7ஆவது அத்தியாயத்துல அவர் கேட்கிறார். அப்படி அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, செவிடர் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், பிசாசுகள் ஓடுகிறது, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக மாத்திரம் இந்த ஆலயத்துக்கு வராதீங்க. நீங்களும் நானும் சமயம் வாய்க்காலும் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் ஆண்டவரை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு நபர்களா சொல்லுங்க, தீர்மானம் எடுங்க. டெய்லி வந்து கேட்கிறோம், நோட்ஸ் எடுப்போம், என்ன பிரயோஜனம்? நம்முடைய மூளை அறிவை வளர்ப்பது மாத்திரமல்ல கிறிஸ்தவ ஜீவியம். ஒரு ஆவிக்குரிய குருடனை, ஒரு ஆவிக்குரிய செவிடனை, ஒரு ஆவிக்குரிய ஊமையனுக்கு நீங்கள் நானும் சுவிசேஷம் சொல்ல. என்னுடைய வாழ்க்கையை இவ்வளவு வேதனையா இருக்கிறது, நான் திக்கற்றவளா இருக்கிறேனே, நான் எப்படி என்ன செய்ய முடியும்? உன்னால செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். இயேசு சொல்றாரு, அவன் என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று யோவானுக்கு சொல்லி இருக்கிறார். இதே மாதிரிதான் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த ஆவிக்குரிய செவி, இதுவரை இருந்த அந்த ஆவிக்குரிய ஊமை என்னை விட்டு இன்றைக்கு மாறும். நான் அடுத்த வாரம் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை முதல்ல நமக்கும் மாறணும், அப்புறம் அப்படிப்பட்ட மனிதர்களை மாற்றுவதில் நீங்களும் நானும் பிரயாசம். நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படு. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படு. நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை குணப்படுத்து. முதல்ல நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசினது உண்மையானால், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய செவிடு உண்டாப்பா, எனக்கு ஆவிக்குரிய ஊமித்தனம் உண்டாப்பா, அதை மாற்றுங்கன்னு சொல்லு. ஆண்டவர் அடுத்த வாரம் நீ வரும்போது, அது மாறும்போது மாற்றப்படாத ஒரு சிலரை நீ அழைத்து கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்வார். உங்க டைரியில அல்லது ஒரு நோட்ல அல்லது ஒரு பைபிள்ல தாள்ல ஒரு ஆவிக்குரிய செவிடனை, ஒரு ஆவிக்குரிய ஊமையின் பேரை இன்னைக்கு வீட்டுல போன உடனே எழுதுங்க. இந்த வாரம் ஃபுல்லா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
அடுத்த வாரம் அழைத்து கொண்டு வாங்க. அழைத்து கொண்டு வருவேன் சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். விசுவாசிக்கணும், முதல்ல விசுவாசிக்கணும். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நன்மையாய் ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருடைய அவருடைய கரத்தை தட்டி ஆண்டவர் நன்றாய் செய்தவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவர். உங்களுடைய காதுகள் கேட்கும், சரீர பிரகாரமான உங்களுடைய காதுகள் கேட்கும். கண் பார்வை குறைந்தவர்களுக்கு ஆண்டவர் நல்ல கண் பார்வை தருவார். பேச தடுமாறுகிறவர்களை ஆண்டவர் பேச வைப்பார். அதே நேரத்துல உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதமாக அநேக ஆத்துமாக்களை உங்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த இடத்திற்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் அவரிடத்துல கொண்டு வந்தார். அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார். 1 விசுவாசம், 2 பிரயாசம், 3 ஜெபம். இந்த 3ஓடு நீங்க போங்க. சத்துருவனுடைய முக்கூறு ஆயுதங்களை நீங்க மடங்கடிக்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இதிலும் மேலானதை நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.